தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும். தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும். என் படியே எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் நம்முடைய வாழ்வை நிறைவாக ஆசீர்வதித்திருக்கிறாரா? நம் குறைகளை நிறைவாக்கும் தேவன் நமக்கு உண்டல்லவா? தேவன் நம் குறைகளை நிறைவாக்கத்தக்கதான தகுதி நம்மிடத்தில் உண்டா? நாம் முதலில் அந்த தகுதியை ஏற்படுத்திக் கொண்டு நம் தேவைகளை தேவனிடம் விண்ணப்பிக்கும் பொழுது நம் தகுதியையும் நம் நேர்மையையும் நீதியையும் தேவன் சோதித்து அறிந்து அதற்கு ஏற்ற வண்ணம் தேவன் இரக்கம் பாராட்டுகிறார். அவர் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவராக இருக்கிறார். நமக்கான தேவைகள் அனைத்தையும் அவர் சம்பூரணமாக ஆசீர்வதித்து தருகிறார் என்று வேதத்தின் வசனம் சொல்லுகிறதே. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரையிலான வசனங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த தேசத்தில் உன்னை பிரவேசிக்க பண்ணும் போதும் நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும் நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும் நீ நடாத திராட்சத்தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போதும் நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இங்கு பார்க்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழிநடத்தி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு வருகிறார். அவர் அவர்களுடைய முற்பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை அவர்களுக்கு தருகிறார். அந்த தேசம் முழுமையாக அனைத்து விதமான இயற்கை வளங்களாலும் ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்களா? அவர்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார்களா? தேவனை என்றும் மறுதலிக்காமல் பற்றிக் கொண்டார்களா? நாம் இந்த காரியங்களை நம் மனதிற்குள் ஆக நிறுத்தி தியானிப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலும் தேவன் நம்முடைய சிறுமையிலிருந்தும் தாழ்மையிலிருந்தும் நம்மை உயர்த்துகிறார். அவ்வாறு அவர் உயர்த்தும் பொழுது நாம் நம்முடைய வாழ்வை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்து அவருடைய நாமம் மகிமைப்படத்தக்கதாக வாழ வேண்டும். அவர் மீதும் அவருடைய வார்த்தையின் மீதும் நாம் பயமுள்ளவர்களாக கீழ்ப்படிந்தவர்களாக நாம் மனத்தாழ்மை உள்ளவர்களாக தெய்வ பயம் உள்ளவர்களாக பக்தி வைராக்கியம் கொண்டவர்களாக நாம் நம்மை அவரிடத்தில் அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு கிருபை புரிந்து தகுதிப்படுத்தி உயர்த்துகிறார். நாம் அவருடைய கரத்திற்குள்ளாக அடங்கியிருப்போம். நாம் தேவனை மறுதலிக்காத வண்ணம் அவர் ஒன்றும் செய்யவில்லை என்று நம் வாயினால் அறிக்கையிடாத வண்ணம் நாம் அமைதியாக தேவனை நோக்கி அமர்ந்து காத்திருப்போம். தேவன் நிச்சயம் நம் வாழ்வை செழிப்பாக மாற்றுவார் என்றும் அவரை நாம் விசுவாசிப்போம். தேவன் நம்மை பலப்படுத்தி திடப்படுத்தி வழி நடத்துவார். ஆமென்.